Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. நானும் வியாபாரி என்கிட்ட கிரீவன்ஸ் கேட்டாங்க, எழுதி கொடுத்துருக்குறேன். அங்கே போய் டிஷன் கிடக்கிற மாதிரி மிச்சர் பக்கம் பேசக்கூடாது. எம்எல்ஏ வந்தாங்க, சாப்பிட்டாங்க, இதெல்லாம் ஒரு சிறுவனத்தனமாக இருக்குது. அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர். இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. அவர் பேசுனது 100% கரெக்டுங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இப்படி பேசினாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. நான் அவ்வளோதான். ஒரு உணர்வுல பேசிட்டாரு. அடுத்த நாள் சொல்லியிருப்பாரு, நைட்டில் இப்படி முடிச்சிடாரு. பயம் வந்து தான் போய் கேட்பாரு, சும்மா போய் கேட்பாரா? தெரியாமல் எல்லா தவறு எல்லாருமே நான் தான் தவறு பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது அடிச்சு போட்டு தவறுன்னு சொல்ல தப்புங்களா? சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒருத்தர் ஜிஎஸ்டிக்கு போய் வந்து கேட்கறாரு பண்ணு ஜாமனு, அடுத்த நாள் போய் அவர் நான் தெரியாம கேட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. அது நீங்க எந்த கணத்துல பாக்குறீங்க? அது வந்து அவங்க தவறான கணத்தை சொல்றாங்க. முதல்ல இருந்து அவங்க கரெக்டாக சொன்னான பிரச்சனைகள் இப்போ தவறாத்தானே சொல்றாங்க. அது ஏன் முதல்ல ஒருக்கா சொல்றாங்க, ரெண்டாவது ஒருக்கா சொல்றாங்க. நீங்க ஒரு பப்ளிக்கா எப்படி பாக்குறீங்க? அந்த அம்மா வந்து கேட்டதே தவறுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கறதே தவறு. எங்களை மாதிரி எத்தனை பேர்த்த பார்த்துட்டு தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ எதுங்கூட ஒரு இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொன்னால், சாதாரணமாக ஸ்வீட்டு காரத்துக்கே அவ்வளோ வித்தியாசமெல்லாம் பேசி சொல்கிறாங்களே, அது தவறு தானுங்க. இது அதை வந்து சரி பண்ணேன்னு சொல்லி தனியாக ஓரலாக பேசிட்டு போகிறாங்களாம்மா, பப்ளிக் பேசாமல். அடுத்து அவர் போய் நான் தெரியாமல் பேசிட்டு மன்னிச்சிருக்கோங்க. தெரியாமல் தவறு எல்லாருமே நான் தான் தவறு பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது அடிச்சு போட்டு தவறுன்னு சொல்ல தப்புங்களா? அது தப்பு தானே, அது கரெக்டுங்களா? சரிங்க. கேட்ட விதம் கொஞ்சம் தவறு, மரியாதை குறை இருக்குது, அவ்வளோதான். கேட்ட பாயிண்ட் கரெக்ட். எந்த மாதிரி சார் கேட்டுக்கலாம்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எம்எல்ஏ அதாவது அவர் மந்திரி வர்றதுக்கு முன்னாடியே நானும் வியாபாரி என்கிட்ட கிரீவன்ஸ் கேட்டாங்க, எழுதி கொடுத்துருக்குறேன். அவர் எழுதி கொடுத்துருக்கலாம். அங்கே போய் டிஷன் கிடக்கிற மாதிரி மிச்சர் பக்கம் பேசக்கூடாது. ஓவராலாக டாக்ஸ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குது, 18 கஷ்டமாக இருக்குது, மாற்றுங்கன்னு சொல்லிக்கலாம். அதை விட்டுட்டு மிச்சர் சொல்லக்கூடாது. ஓவராலாக சொல்லலாம், டிஃபரெண்ட் டாக்ஸ் இருக்கு, ஒரே டாரிஃப் இல்லை, பில் போட கஷ்டப்பட்டு சொல்லிக்கலாம், அப்படி சொல்லிக்கலாம். இந்த உதாரணம் சொல்லிருக்க வேண்டாம், அவருடைய தகுதிக்கு வேண்டாம். அவர் தங்கமான மனுஷன், அழகாக சொல்லிக்கலாம். வெரி டாக்ஸ் போட்டிருக்கீங்க, அதை வச்சுட்டு எங்களால் நடத்த முடியல சொல்லிக்கலாம். அந்த முறையை ஒழிய மிச்சர் சாப்பிட்டாங்க, ஜிலேபி சாப்பிட்டாங்க, இது சாப்பிட்டாங்க, எம்எல்ஏ வந்தாங்க, சாப்பிட்டாங்க, இதெல்லாம் ஒரு சிறுவனத்தனமாக இருக்குது. அவர் லெவலுக்கு அவர் பேசினப்ப 100% கரெக்ட், தப்பே கிடையாது. அவர் பேசின கருத்து 100% கரெக்ட். இந்த கருத்தை விதம் தவறு, அவ்வளவுதான், மற்ற ஒன்றும் கிடையாது. அதான் சார் நான் சொன்னேன், அவர் பேசினது சரியோ தப்போ, சரியாக கூட இருந்தாலும் ப்ரைவேட்டாக பேசலாம். சென்ட்ரல் மினிஸ்டரில் மந்திரிங்க ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அவர் மரியாதை கொடுக்கணும்ல. எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்டோடு நடந்தேன். தனியாக சொல்லியிருக்கலாம். என்ன நடந்தாலும் மினிஸ்டர்ஸு, சிஎம், பிஎம்னாலும் அவங்களுக்கு ஒரு ஆர் எலெக்டிங் தம், அதுக்குண்டான மரியாதையை கொடுக்கணும். சொல்லி எனக்கு ஜிஎஸ்டி பற்றி எனக்கு தெரியல, எந்த பாதிப்பு எனக்கு இது வரைக்கும் ஒர்க்கர், நான் எம்ப்ளாயி, அதனால எனக்கு தெரியாது. அவர் பேசுனது 100% கரெக்டுங்க. நார்த் இந்தியாவில் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்கன்னு சொன்னார். அதனால அங்கே ஜிஎஸ்டி கம்மியாக இருக்குது ஸ்வீட்டுக்கு. காரத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னது என்னை பொறுத்தவரை வரவேற்கக்கூடிய விஷயம். அவர் பேசுனது 100% கரெக்டு. ஆனால் அடுத்த மன்னிப்பு போய் கேட்டிருக்காருங்க, அதுக்கு தெரியல எனக்கு. பட் இதை கேள்விப்பட்டப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இப்படி பேசினாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. நான் அவ்வளோதான். அதுங்க அவரோட லைஃபுக்கு அவர் மன்னிப்பு கேட்டது சார். என்னங்கய்யா? அவரோட வாழ்க்கைக்கு அவர் மன்னிப்பு கேட்டது சார். இல்லை முத நாள் போய் நான் அப்படி பண்ணு அதிகம் அது இதையும் முத நாள் ஒரு உணர்வுல பேசிட்டாரு. அடுத்த நாள் சொல்லியிருப்பாரு, நைட்டில் இப்படி முடிச்சிடாரு. சரி, ஏன் போய் பிரச்சனை பண்ணுங்க, மன்னிப்பு கேட்டு வந்து இப்போ ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருந்து பெரிய நான் தான் இதில் நம்பர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார் மேடையில். என்னங்க, ரெண்டாவது கூட இருந்ததுனால சொல்லியிருப்பான், உனக்கு உடனே விவகாரம் வருதுட்டாரு, மன்னிப்பு கேட்டு வர்றது. இவ்வளோதான் விஷயம், வேற எதுவும் கிடையாது. வேற என்ன இருக்குது கேட்கல. பயம் வந்து தான் போய் கேட்பாரு, சும்மா போய் கேட்பாரா? சரிங்க, ஓகே. ஜென்ரலாக என்ன இதுவோ இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான். இல்லை அவர் அப்படி பேசிட்டு அடுத்த நாள் போய் மன்னிப்பு கேட்குறாரு. அதான் அவரோட பிஸ்னஸ் பாதிப்புங்கிறதுனால இது பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்டிக்கு வந்து பொதுமக்கள் தான் கட்டுறாங்க. அவர் வந்து நம்ம சொல்லும்போது அது நம்ம கிட்ட வாங்கி தானே அவரு கட்டுறாரு. அப்புறம் நான் அவரு ஒன்றும் கை காசு போட்டு கட்டுறது இல்லை. நம்ம வாங்குறோம்,
அதே இங்கேருந்து நம்மகிட்ட இருந்து வாங்கி அவரு கட்டுறாரு, அவ்வளோதான். அடுத்த நாள் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு. தான் அவரோட பிஸ்னஸ் எது கெடு, இது வியாபாரம் கெடுங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS and remote sensing and more. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.